வணக்கம் எல்லோருக்கும். இது உங்கள் பொன்னான நேரம். இன்னைக்கு மேஜிக் புக்கோட 17வது நாள் பிராக்டிஸ்ல இருக்கும். இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ரிசீவிங் மணி. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மணிக்காக நம்ம ஒரு மேஜிக் பிராக்டிஸ் பண்ணியாச்சு, ரொம்ப டீட்டெயிலா பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேஜிக் செக் எழுத போறோம். ஃப்ரம் கிராட்டிடியூட் பேங்க்ல இருந்து நமக்கு ரிசீவ் பண்ண போற அமௌண்ட்டையும் நாமே ஃபில் பண்ணி அந்த செக் ரெடி பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? இந்த புக்ல ஒரு மேஜிக் செக் ஓட படம் கொடுத்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த செக்ல பேரு, உங்க பேரை எழுதுங்க, டேட்டு, இன்னைக்கு டேட்டை எழுதுங்க, அமௌண்ட் உங்களுக்கு இஷ்டமான அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. எந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ, அது எது வாங்குவதற்கா இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி எழுது. ஓகேவா? அப்போ அந்த மேஜிக் செக்கை நீங்க இப்ப எல்லா டீட்டெயிலையும் எழுதி முடிச்ச அப்புறம், see it is, this check is from universe, from gratitude bank, filled by you on your name. So இத ஸ்பெசிபிக்கா நீங்க எழுதி வச்சுட்டு, அந்த மணி உங்களுக்கு எதுக்கு தேவை? ஒரு வீடு வாங்க இருக்கலாம், ஒரு கார் வாங்க இருக்கலாம், மேபி ட்ரெஸ் வாங்குறதுக்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுவும் கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இந்த செக்கை எழுது. ஓகேவா? அந்த செக் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அப்போ உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல வாலெட்ல வச்சுக்கலாம், பர்ஸ்ல வச்சுக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து பார்த்துக்கலாம். அது போக அது உங்கள் கண் படுற இடத்துல தெரியற மாதிரி கூட அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு ஃபுல்லா இத இப்படி உங்க பார்வைப்படுற இடத்துல வச்ச அப்புறம் வீட்டுல, இது உங்களுடைய வீட்டுல உங்கள் கண் பார்வை படும் இடத்துல இத வைக்கணும். Be very sure within a limited time you will get the money in an unexpected way. அது கிடைச்சு முடிச்ச அப்புறம் அதே செக் அங்க இருக்கணும்னு தேவையில்லை. மறுபடி இன்னொரு செக் எழுதி இன்னொரு அமௌண்ட்டுக்கு எழுதி நீங்க வச்சுக்கொள்ளலாம். இது abundance of மணிக்காக செய்யப்படுற ஒரு மேஜிக் பிராக்டிஸ். சோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவை நம்பிக்கை. ரெண்டாவது, அத நீங்க மறக்க கூடாது. எப்போதும் உங்க கண் பார்வைப்படுற இடத்துலயே இருக்கணும். இவ்வளவுதான். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ். சோ இத நம்ம பண்ணலாம். இன்னைக்கு இவ்வளவுதான். மீண்டும் பார்க்கலாம்.